ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கு குழம்பு. ஃபீவர் வராமல் தடுக்கும், ஃபீவர் வந்தாலும் சீக்கிரம் சரியாகும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் வீட்லேயே காய வச்சு அரைச்சது தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மிளகு எடுத்துக்கோங்க, வெந்தயம் எடுத்துக்கோங்க, கடுகு எடுத்துக்கோங்க, சீரகம் எடுத்துக்கோங்க, சுக்கு எடுத்துக்கோங்க, ரஃபா சாப் பண்ண தக்காளி எடுத்துக்கோங்க, மிளகாய் பொடி 2 ஸ்பூன், தனியா பொடி 2 ஸ்பூன் எடுத்து கலந்து வச்சிருக்கேன். வெங்காயத்தை கியூப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணியில் உப்பும் புளியும் போட்டு ஊற வச்சு குழம்பு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குழம்பு கரைச்சதுல தக்காளியை போட்டு கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி தனியா பொடி கலந்து வச்சிருக்க இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கையால் செஞ்சீங்கன்னா நமக்கு தனி ருசி இருக்கும். கையால் செய்கிறது தான் எப்போவுமே நல்லது. அது நம்மளோட அஃபெக்ஷன்லாம் அதில் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. கையால் சமைக்கும் போது நம்ம பார்த்து செய்கிறோம் இல்லைங்களா ஃபேமிலிக்காக. ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலான்னு பார்த்துக்கலாம். குருமிளகை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துடாதீங்க. ஒன்று வறுப்படும், ஒன்று வறுப்படாது. அதனால தனித்தனியாக வறுத்துக்கோங்க. வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாக வறுத்து ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுத்து ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு லைட்டாக தட்டிட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம சீரகத்தையும் போட்டு வறுத்து எடுத்து கொட்டிக்கோங்க. என்கிட்ட வறுத்து அரைச்ச சீரகப்பொடி இருந்தது, நான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் சமைக்கும் போது தான் நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் மண்சட்டியில் தான் சமைப்போம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பெருசாக வரும்போது கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அதனால நாங்கள் இப்படி குழம்புலலாம் பூண்டு குழம்பு, சுக்கு குழம்புலாம் வைக்கும்போது ட்ரெடிஷ்னல் ரெசிபிலாம் செய்யும்போது இந்த மாதிரி போடுவோம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நிப்பாட்டிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. அதனால சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பு ஊற்றிக்கலாம். மீன்வைல் நம்ம வறுத்த அந்த சாமான் எல்லாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ போட்டுறாதீங்க, குழம்பு நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பொடியை போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கும். அப்படியே கொஞ்சம் திக்காய்க்கும். அதனால இப்பயே போட்டுறாதீங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, அதனால பொடியை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, இல்லைன்னா கசப்பு கொடுத்துரும். இதை போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு கிளறிட்டு மேலே கொத்தமல்லி போட்டு மூடிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழை காலத்தில் வர ஃபீவர், காஃப் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இறக்கினதுக்கு அப்புறமா சாப்பாடுலேயும் இல்லை குழம்புலையும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு சாப்பிடுங்க, சூடாக்காது. வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த குழம்பு வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். இல்லை ஃபீவர் வந்துருச்சுன்னா இந்த குழம்பு வச்சு கொடுங்க, சீக்கிரமாக சரியாயிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.